ஹாய். டெல்லியில் புது பார்லிமெண்ட் கட்டுறதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் போடப்பட்ட வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் இது எசென்சியல் ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஸோ இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராப்பர் கோவிட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி தான் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இந்த பெட்டிஷனில் எந்த விதமான ஜென்யூன்னஸும் இல்லைன்னு சொல்லி இந்த பெட்டிஷனருக்கு 1 lakh ஃபைன். ஓகே, இப்போ சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதனால் இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் அங்கே ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கங்கிறதையும், தென் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எதனால் இவ்வளோ தீவிரமாக இந்த ப்ராஜெக்டை நிறுத்த சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பேசலாம். நியூ டெல்லியில் இருக்கிற ராய்சினா ஹில் தான் இந்தியாவோட பவர் சென்டர். அதுக்கு ரீசன் ராய்சினா ஹில்லில் தான் பார்லிமெண்ட், ராஷ்டிரபதி பவன், இந்தியா கேட், ராஜ்பாத் இதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே இருக்க பில்டிங்ஸை சீரமைப்பு அண்ட் மறுகட்டமைப்பு பண்ணுறது தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட நோக்கம். இப்போ ராய்சினா ஹில்லோட ஹிஸ்டரியை ஷார்ட்டாக சொல்கிறேன். 1911 பிரிட்டிஷ் கல்கத்தாவிலேருந்து இந்தியாவோட கேபிட்டலை டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ராய்சினா ஹில்லை தான் பவர் சென்டராக வச்சாங்க. தென் லேட்டர் 1927 அவங்களோட ஆர்கிடெக்ட்ஸ் எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ் இவங்களோட தலைமையில் தான் இப்போ இருக்கிற அந்த ராய்சினா ஹில் உருவாச்சு. அதுக்கப்புறமா 1947 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமா சுதந்திர இந்தியா அதே இடத்தையே நம்ம கேபிட்டலாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாரையுமே கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2019 இந்த ப்ராஜெக்டோட பணியை தொடங்குறதுக்காண்டி ஒப்புதல் கொடுத்தாங்க. அண்ட் டாடா குரூப் ஒரு சில கன்செஷன் அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது நாட்டோட முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால. இப்போ சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட பிளான் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நார்த் பிளாக், சவுத் பிளாக்னு 2 பில்டிங்குள்ளே தனித்தனியாக இருக்குது. இப்போ அந்த 2 பில்டிங்கையும் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரே பில்டிங், அதாவது ஒருங்கிணைந்த செக்ரட்டேரியட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பில்டிங்குள்ளேயே எல்லா மினிஸ்ட்ரிஸோட ஆஃபீஸஸும் இனி இருக்கும். செகண்ட், ராஜ்பாத்துக்கும் இந்தியா கேட்டுக்கும் இடையில ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சை சீரமைப்பு பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சில் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ், ராஷ்டிரபதி பவனும் இருக்குது. தேர்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தென் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க 3 பேருக்கும் புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே. ஸோ எல்லாமே ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பிளான். 4, இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்பவும் முக்கியமான ஃபீச்சர். என்னன்னு பார்த்தா ஒரு புது பார்லிமெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. இது பழைய பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே. அண்ட் பழைய பார்லிமெண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, புது பார்லிமெண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அண்ட் இதோட டைம்லைன் பற்றி சொல்கிறேன். 2019 சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கிடச்சது. 2020 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட பிளான்டு கம்ப்ளீஷன் எப்போன்னா 2024க்கு முன்னாடி. இந்த ப்ராஜெக்டோட சீஃப் ஆர்கிடெக்ட் பிமல் பட்டேல், இவர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறையா ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு. இப்போது இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட மொத்த பட்ஜெட் 20,000 கோடி. அதில் புது பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு 971 கோடி. ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எது பண்ணாலும் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ப்ராஜெக்டை எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த இடத்துல இருக்கிற பில்டிங்ஸ்லாம் 1927 டைமில் கட்டினது. ஸோ நிறையா பழசாயிருச்சு. இங்கே சீரமைப்பு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது சேஃப்டி ரீசன்ஸுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், நம்ம பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா, அதாச்சும் மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவைகள் இருக்குது. இதில் மக்களவையில் மொத்தம் 550 சீட் இருக்குது. அதில் கரண்ட்டாக 543 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் அங்கே உட்காந்துருக்காங்க. ஃப்யூச்சரில் 2026 பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் எல்லாம் உயர்த்தப்படும். அந்த டைமில் 888 சீட்ஸுக்கு அது உயரும். ஸோ பழைய பார்லிமெண்ட்டில் 888 பேரை உட்கார வைக்க முடியாது. அதனால் புது பார்லிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட், பழைய பார்லிமெண்ட்டில் டெக்னாலஜி ரொம்ப கம்மி தான்.
அண்டு அங்கே டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ புது பார்லிமெண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு அண்ட் டிஜிட்டல் பார்லிமெண்ட்டாக இருக்கும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 20,000 கோடி செலவு பண்ணுறதுக்காக பீப்புள்கிட்ட கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். இப்போ 2026 பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் எதனால் இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் அதோட இம்பேக்ட் மாநிலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அல்லது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியன் அரசியல் அமைப்பில் இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தொகுதிகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் 1970 மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி தலைமையில் இருந்த அரசு இந்தியாவோட பாப்புலேஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காண்டி ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த தொகுதி மாற்றி அமைக்கப்படுறத ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது 2026 அன்ஃப்ரீஸ் ஆக போகுது. ஸோ கரண்ட்டாக 543 எலெக்டட் எம்பிஸ் லோக்சபாவில் இருக்காங்க. அது 2026 அப்புறமா 888 உயரும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தொகுதி வரையறை மூலமாக நடக்க போகிற நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா அதிக எம்பிஸ் கிடைக்க போகிறாங்க. ஸோ இனி மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு அதிக எம்பிஸ் இருப்பாங்க. பட் இந்த தொகுதி வரையறையை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய குழப்பம் இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் 1970 கொண்டு வந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணது தென்னிந்திய மாநிலங்கள். ஆனால் வட இந்திய மாநிலங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ அதோட இம்பேக்ட் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பாப்புலேஷன் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கிற பாப்புலேஷனை விட அதிகம். செகண்ட், 2026 பண்ண போகிற தொகுதி வரையறை மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ இப்போது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் அதிக பாப்புலேஷன் இருக்கிறதால நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அதிக எம்பிஸ் கிடைப்பாங்க. அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கனால இங்கே கம்மியான எம்பிஸ் தான் கிடைப்பாங்க. அண்ட் இங்கே ஆல்ரெடி இருக்க சீட்ஸு கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பாப்புலேஷன் இங்கே கம்மியாயிருச்சு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இது எப்படி போகுதுன்னு பார்த்தா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு பெனால்ட்டி அண்டு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு கிஃப்டாக நிறையா எம்பிஸ் கிடைக்க போகிறாங்க. ஓகே, எப்படினாலும் இந்தியன்ஸ் அண்ட் இது இந்தியாவுக்காக அப்படின்னு இதை நம்ம பார்த்துக்கிட்டாலும் இப்போ கடைசியாக நடந்த லோக்சபா எலெக்ஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரை டிட்டர்மைன் பண்ணுற சக்தியாக வளர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் தேவகவுடா அப்புறமா மிஸ்டர் நரசிம்மராவ் இவங்கெல்லாம் தென்னிந்திய மாநிலங்கள்லேருந்து போன 2 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் 2026 அப்புறமா இந்த தொகுதி வரையறை நடந்ததுக்கு அடுத்து அந்த 888 சீட்ஸில் அதிக எம்பிஸ் எப்படின்னாலும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருந்து தான் போக போகிறாங்க. ஸோ எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்டு கேரளாவிலேருந்து இனி ஃப்யூச்சரில் ஒருத்தங்க நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக ஆனால் அது கண்டிப்பாக ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். எனிஹவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2026 பண்ண போகிற தொகுதி வரையறையை ப்ராப்பராக பிளான் பண்ணி எந்த மாநிலங்களையும் பாதிக்காத மாதிரி பண்ணால் அது இந்தியாவோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெஷர் தான். இப்போது அப்போசிஷன்லாம் எதனால் இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை நிறுத்த சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவோட ஜிடிபி மைனஸில் போய்கிட்டு இருக்கு. தென் இந்தியாவோட ஈக்கானமி முடங்கிருச்சு கோவிட் லாக்டவுனால். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலையை இழந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போன மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட டேட்டா கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இல்லை. பட் ஒரு செலக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸை உள்ளே வச்சுட்டு இவ்வளோ தீவிரமாக இந்த ப்ராஜெக்டை எதனால் முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட், டெல்லி ஆல்ரெடி பொல்யூட்டட். இப்போ நடக்க போகிற இந்த எனார்மஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அங்கே டெல்லியோட என்விரான்மெண்ட்டை இன்னும் பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்விரான்மெண்டலிஸ்டெல்லாம் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. தேர்ட், இப்போ நடக்கிறது பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த டைமில் இந்த ப்ராஜெக்டை டெம்பரவரியாக நிறுத்தி வச்சுட்டு இங்கே போட்ட பெரிய அமௌண்ட்டை எதனால் வெல்ஃபேர் மெஷர்ஸுக்காண்டி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொஸ்டின் வச்சுருக்காங்க. 4, இந்த ப்ராஜெக்டை இப்போ
பண்ணுறதுக்கு ஒரு சில மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரூலிங் பார்ட்டி அவங்களோட அஜெண்டாவை வச்சுருக்காங்க 2024க்குள்ளே முடிக்கணும்னு. அதுக்கு ரீசன் 2024 மக்களவைக்கான எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ 2024க்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடித்து அந்த கிரெடிட்டை ரூலிங் பார்ட்டி எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. அண்ட் இது ஒன்றும் புதுசு இல்லை, தமிழ்நாட்டில் கூட இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்குது. நான் இப்போ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் 2008 புது சட்டசபை கட்டுறதுக்கான பணியை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சார். அதோட பட்ஜெட் 450 கோடி. அதை அவரோட ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி அதில் ஒரு சட்டசபை கூட்டமும் நடத்தி காட்டினார். ஆனால் அடுத்த எலெக்ஷன்லேயே மிஸ் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பழைய சட்டசபையான சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கே கொண்டு போயிட்டாங்க. புது சட்டசபையை அவங்க ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கிற ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எனிவே ரிலீஜியஸ் பிளேஸாக கன்வெர்ட் ஆகாமல் ஹாஸ்பிட்டலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ குட் இனிஷியேட்டிவ் தான். இப்போ நான் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட், அப்போசிஷனோட ஸ்டாண்ட் அண்ட் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணுறோம். நன்றி.